ஒரு கூட்டம் பனைமரங்களை அழிச்சே ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிற போல் பல இடங்களில் தமிழ்நாடு மாவட்டம் முழுவதிலுமே பனைமரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இது சம்பந்தமாக அரசுக்கு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. பனைமரங்கள் வெட்டுவதை தடுக்கப்படணும்னு தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்கள் பலராலும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படுது. ஆனால் அங்கே சொல்லக்கூடிய பதில் அந்த மாதிரி சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மழுப்பல் பதில்களாக பல புகார்கள் காவல் நிலையத்தில் நிலுவையில் இருந்துகிட்ருக்கு. இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான சமூக நல அக்கறை உள்ள அமைப்புகள் நம்ம பசுமையை பாதுகாக்கணும், இந்த உலகம் வெப்பமயமாதல் அப்படின்றது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு நம்ம சமீப காலமாகவே பார்த்துட்ருக்கோம். அடிக்கக்கூடிய அனல், மழையோட பருவகால மாற்றம், இப்படியெல்லாம் நிறைய நம்ம சந்திச்சிட்ருக்கோம். ஸோ ரொம்ப முற்போக்கான சிந்தனையோடு பார்த்திங்கன்னா அருமையாக செயல்பட்டுட்ருக்காங்க. இதோட விளைவு பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் எங்கே பார்த்தாலும் பனை மரம் தாங்க இருக்கும். எங்கே பார்த்தாலும் பனை உணவுகள், பனை பொருட்கள் அப்படின்றது கண்கொள்ளா காட்சியாக வருங்கால தமிழகம் இருக்க பொழுது. அதே போல் நம்ம பனை மரங்கள் நடுவதற்கான பனை கொட்டைகள் கிடைக்கலன்னா கூட அண்டை மாநிலத்தில் கடனை வாங்கியாவது நம்ம சமூக ஆர்வலர்கள் உருவாக்கிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. எவ்வளோ பனைமரத்தை எரிச்சு விடுங்க, எவ்வளோ பனைமரத்தை வெட்ட விடுங்க, எவ்வளோ பனைமரத்தை பிடுங்கி போட விடுங்க, நடவடிக்கை எடுக்காமல் கூட போங்க. ஆனால் எதிர்காலத்தில் தமிழ்நாடு பனை பொருளில் முக்கிய பங்கு